கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 4/6/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய காலவேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The Lord is with you, mighty warrior. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிற தலைப்பிலே இந்த ஒரு பகுதியிலிருந்து மாத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை பேசி நாம் இணைந்த தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எவ்வளவோ அற்புதங்களுடைய வாழ்க்கையில் செய்திருந்தும் பல முறை தேவனை விட்டு விலகி பின்வாங்கி தேவனை மறந்து சில நேரங்களில் விக்கிரக ஆராதனை செல்லும் பொழுதெல்லாம் கர்த்தர் சத்துருக்களின் கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒரு தடவை அந்த ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் அவர்களுடைய கூக்குரல், அவருடைய முறையிடுதல் ஆண்டவர் கேட்டு அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை தான் இந்த வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு முன்பதாக தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அந்த கர்த்தருடைய தூதனை பார்த்து கேட்கிறார், என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கணும்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நீ போ, நீ ஜெயிப்பாய் என்று சொல்லி கர்த்தர் அவனை உற்சாகப்படுத்தி, ஹல்லேலூயா, அவனை பலப்படுத்தி அனுப்புகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தைரியமாய் போ, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த புதிய நாள் காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒருவேளை எந்த மனிதனுக்காகிலும் நீங்கள் பயந்து கொண்டிருந்தால், யாருடைய சத்தத்தை கேட்டும் நீங்கள் பயந்து போயிருந்தால், அல்லாவிட்டால் அவருடைய மிரட்டுதல், அவருடைய அச்சுறுத்துதல் உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அப்படிப்பட்ட சத்தங்கள் எழும்புகிறது உண்டானால், நீங்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நீங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, நீங்கள் மேற்கொள்வீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள், வெற்றி சுதந்தரிப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களை பார்த்து தேவனுடைய மனுஷனாகிய நானும் விசுவாசத்தோடு சொல்லுகிறதற்கு நல்ல வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விடமாட்டார், உங்களை கைவிட மாட்டார். கரம் பிடித்தவர் கடைசி வரைக்கும் நடத்தி செல்வதற்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் மறைத்து கொள்வாராக. உங்களுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்களாக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதை நீர் எங்களுக்கு இன்றைக்கும் உறுதிப்படுத்துகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷிக ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், ஹல்லேலூயா, எவ்விதமான துர்க்கிரியைகளின் காரியங்கள் எதுவானாலும் கர்த்தர் அந்த கிரியைகளை, மனுஷிக ஆவிகளை, சத்துருக்களை மடங்கடித்து தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற உம்முடைய விடுதலைக்காய், ஆசீர்வாதங்களுக்காக என் தேவனே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, உம்முடைய இரக்கம் தொடர்ந்து வெளிப்படட்டும், உம்முடைய தயவு காருண்யம் வெளிப்படட்டும், தேவ சமாதானம் உடைய ஜனத்தோடு கூட இருக்கட்டும். நசரேய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ்,
WhatsApp 9345353 May Jesus bless you all. Amen. நேற்றைய கேள்வியும் பதிலும், நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும். யார் யாரிடத்தில்? சவுல் அகிமெலேக்கிடம் சொன்னது. 1 சாமுவேல் 22:16. இந்த நாளுக்கான கேள்வி, நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே? யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். பிரியமானவர்களே, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். ஜூன் 5, 6, 7 ஆகிய 3 நாட்களும் திருச்சி YMCA அரசு பொது மருத்துவமனை எதிரே விசேஷமான ஆசீர்வாதமான செய்தி கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை டாக்டர் பாபு கே மேத்யூ கேரளா பகுதியிலிருந்து தீர்க்க தரிசனமான வரம் பெற்ற விசேஷமான கிருபை பெற்ற தேவனுடைய மனிதர். கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.